அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். கப் கேக் பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு கப் கேக். சர்க்கரை வந்து யூஸ் பண்ணாமல் ராகி மாவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மைதா கொஞ்சம் கூட நான் யூஸ் பண்ணலைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது ராகி மாவு செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு நீங்களே பாருங்கள். இது ராகி மாவு செஞ்சது யாராவது சொன்னால் நம்புவாங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நீங்கள் தடவி எடுத்துக்கோங்க. இதே எண்ணெய் வச்சு தான் 4 கப்லேயுமே நான் வந்து தடவ போகிறேன். எல்லா இடத்தையும் தடவிட்டு மிச்சம் இருக்க எண்ணெயை வந்து இன்னொரு பாத்திரத்தை சேர்த்து அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். எண்ணெயை வச்சு எண்ணெய் தடவி வச்சுட்டேன் 4 பாத்திரத்துலையுமே. இப்போ கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வந்து எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க மாவு வந்து இன்னொரு பத்தில் சேர்த்து அதையும் நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாவு இருக்கணும். எக்ஸ்ட்ராஸை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் மாவு இருக்க மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து இந்த பத்தில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 4லேயுமே செஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம இன்றைக்கி வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பொடிச்ச வெல்லம் வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கரைச்சி மட்டும் எடுக்க போகிறோம். மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி இன்னொரு 10க்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். வடிகட்டில் வடிகட்டி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சூடாக இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஆறணும். இது இருக்கட்டும். இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்த சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாவே ஆறிடுச்சு. சூடாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஆறுனு இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர். ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கக்கூடாது, நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் தயிர் வந்து. இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கலந்தது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலந்துட்டு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு சலடை வச்சுக்கலாம். சலடையில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதோட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான். சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது ராகி மாவோட சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குல்ல, அதான் எடுத்திருக்கேன். இதோட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம். சளிச்சு சேர்த்தாச்சு. கலந்து விடலாம். ஒரு பக்கமாக கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கலந்து விடுறது ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்கன்னா முதவே காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்திருக்க எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேக் பண்ணி வரும். ஒருவேளை உங்களுக்கு 1/2 கப் பாலே கரெக்டாக வரலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் பால் கூட தேவைப்படலாம். உங்கள் மாவோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு கூடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துருக்கேன்.
இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். இது சேர்த்தாச்சு. எனக்கு வந்து அரை கப் பால் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுனா சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பதம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பதம் வந்து எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். இப்போ ரிப்பன் பதத்தில் இருக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகணும், இந்த மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். பதம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி விழுகணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு குழிக்கரண்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாத்திரத்தில், அதில் நம்ம சேர்க்க போகிறோம். பாதி சேர்த்தா போதும். இந்த குழிக்கரண்டி 2 கரண்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். பாருங்க, பாதி தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா பேக் பண்ணி வரும்போது கரெக்டாக வரும். நமக்கு இந்த பாத்திரமே ஃபுல்லாயிரும். இப்போ இப்படி டேப் பண்ணிக்கோங்க, உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், ஒரு தட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பாத்திரம் வச்சுருக்கலாம், அது நிற்கணும்ல, அதுக்காக தான் ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சாச்சு. இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது, மூடி வச்சிடலாம். மூடியில் வந்து கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது, விசில் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிட்டு மூடியை திறந்துடலாம். திறந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல கப், அது சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு வந்து நம்ம எடுத்த கப்லேருந்து ஒரு 6 கப் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இதில் ஒரு 4 கப் தான் வைக்க முடிஞ்சிச்சு. 4 கப் வச்சுருக்கேன். வச்சுட்டோம், மூடி வச்சிடலாம். இப்போது அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வெந்துருச்சா அப்படின்னு. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாதி தான் சேர்த்தோம், பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதனால தான் சொன்னேன் பாதி சேர்த்தா போதும். இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், பொங்கி வரல, கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லாவே க்ளீனாக இருக்குது. க்ளீனாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இது எடுத்துடலாம். அது சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு, நம்ம டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டான கேக்கு, ராகி மாவு வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். நல்லா சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். மைதா மாவில் செஞ்ச கேக் மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். சூப்பராகவே இருக்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்குது கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.